வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். உண்மையில் ஒரு இனமாக ஈழத்தமிழினம் எதிர்பார்க்கின்ற தன்னுடைய எதிர்பார்க்கைகளுக்காக ஒரு தலைமைத்துவ தேடலுக்காக காத்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் அடுத்த வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் யார் என்ற கேள்வி பல ஆயிரம் மில்லியன் டாலர் கேள்வியாக தமிழ் மக்கள் முன்னிலையில் வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வெற்றிடத்திற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அழைக்கப்பட போகிறார் என்ற கருத்தும் இருந்திருந்த நிலையில் இந்த விவகாரங்கள் எப்படி நோக்கப்படுகிறது என்று சொன்னால் பல்வேறு விதமானவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை இவர் தொடர்பாகவும் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் பேசுகின்ற நிலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆக தமிழ் மக்கள் மத்தியில் நீதித்துறையினுடைய தத்துணிவுள்ள திடமான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒருவராக ஒரு மிகப்பெரிய பிம்பமாக காட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் இப்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகவும் பலருடைய கேலிக்கான பேச்சுக்கான ஒரு காரணியாகவும் மாற்றப்படுகிறார் என்பது இங்கு மனவருத்தத்திற்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்று சொன்னால் பல நாட்களாக வடமாகாண சபையை கைப்பற்றி ஆகுவோம் என்ற கனவோடு இருந்தவர்கள் இப்போது அந்த போட்டி களத்தில் இளஞ்செழியன் வந்து விடுவார் என்ற ஏக்கமும் அச்சமும் இவர்களை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். உண்மையில் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் இந்த இடத்திற்கு பொருத்தமானவரா என்ற கேள்வி ஒரு சிலரால் முன்வைக்கப்படுகிறது. காரணம், இவர் தொடர்பாக பேசுகின்ற போது, இவர் இங்கு அழைத்து வரப்படுகின்ற போது ஒரு நீதிபதியாக நேர்மையானவராக இருந்திருக்கக்கூடியவர், நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியிருக்கக்கூடியவர், யாருக்கும் அஞ்சாத அடிபணியாத ஒருவராக காணப்படக்கூடியவர். ஆகவே இவர் இந்த இடத்திற்கு பொருத்தமானவர் என்று ஒரு சிலருடைய வாதம் இருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை அல்லது தமிழ் அரசியல் ஆய்வாளர்களை பொறுத்தவரை ஒரு சில கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இப்படியான கேள்விகள் எழுவது வழமையாக இருக்கிறது. இதற்கு முன்பதாக கடந்த வடமாகாண சபை தேர்தலின் போது சி.வி. விக்னேஸ்வரன் அரசியல் அரங்கிற்கு திருவாளர் சம்பந்தன் அவர்களால் அழைத்து வரப்படுகிறார். அவர் அழைத்து வரப்பட்ட காலப்பகுதியில் பல கதைகள் சொல்லப்பட்டது. IMF-ஐ சமாளிப்பதற்கு இவர் தேவை, மஹிந்தவை எதிர்கொள்வதற்கு இவர் தேவை, இப்படியான கருத்துக்களை அமரர் சம்பந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதன் பின்பதாக நடந்த விடயங்கள் உங்களுக்கு நன்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு அரசியல் தரப்பினுடைய வழிகாட்டுதலில் இலக்காக கொண்டு வரப்பட்டவர், வடமாகாண சபையில் 1 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளை மக்களால் பெறப்பட்டவர், பின்னர் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டார். அதாவது வடமாகாண சபைக்கு அபிவிருத்திக்கு என்று வந்த பல மில்லியன் நிதி மீளவும் பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது. அதே நேரத்தில் அவருடைய சொந்த கட்சியினரால் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுகின்ற அளவுக்கு மாறியது. தமிழரசு கட்சிக்கும் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் இடையில் மிகப்பெரிய முரண் ஏற்பட்டது. அதன் விளைவாக தமிழ் மக்கள் பேரவை என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இயக்கம் கட்டமைக்கப்பட்டது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற தரப்புகள் அவரை தலைமையேற்க வாருங்கள் என்றெல்லாம் அழைத்தார்கள். அதன் பின்பதாக அங்கும் ஒரு முருகல், அதன் பின்பதாக தமிழ் மக்கள் கூட்டணி, அங்கு மான் சின்னம், மீன் சின்னம் என்று சொல்லி மாறி மாறிய மக்களுக்கு சின்னங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் இப்படியான ஒரு ஆளுமை வறுமை காணப்பட்ட ஒரு நிலைமை தமிழ் மக்கள் எதிர்நோக்கினார்கள். ஆகவேதான் இப்போதும் ஒரு நீதிபதியை அழைத்து வந்து இப்படியான காரணங்களை சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வியை ஒரு சிலர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். உண்மையில் ஒரு சில விடயங்கள் இருக்கிறது, இதனுடைய தெளிவுகள் தேவையாக இருக்கிறது. ஒரு நீதிபதியாக மக்களுக்காக அல்லது சட்டத்தின் பால் தீர்ப்புகளை எழுதியவர்கள் எப்படி அரசியலை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி பலரிடம் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் இந்த விவகாரம் ஒரு பேசு பொருளாகவே இன்று வரை இருக்கிறது. அண்மைய நாட்களாக புலம்பெயர் நாடுகளில் பாராட்டு விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இளஞ்செழியன் அவர்களுக்கு பிரித்தானியாவில் ஆரம்பித்த பாராட்டு விழா பிரான்சிலே, சுவிட்சர்லாந்திலே என்று சொல்லி நீண்டு கொண்டிருக்கிறது. அங்கேயெல்லாம் அவர் பேசுகின்ற விடயங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மக்களிடையே ஏற்படுத்த. உதாரணமாக, சாக்கடையாக இருக்கக்கூடிய அரசியலை நான் பூக்கடையாக மாற்றி காட்டுவேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால் இவருக்கு இந்த அரசியல் பரப்புக்குள் நுழைவதற்கான ஆசை அல்லது தேவை இருக்கிறதா என்ற கேள்வியை ஒரு சிலர் முன்வைக்கலாம். அதே நேரத்தில் லண்டனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாராட்டு விழாவில் இளஞ்செழியன் அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார். அதாவது தனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, தனக்கான பதவி உயர்வு மறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு நீதிபதி கண்ணீர் சிந்தி பொதுமக்களிடம் பேசுகிறார் என்று சொன்னால் தனக்கான
அவருக்கான பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டவர் இப்படி மக்கள் முன்னில் கலங்கியிருக்கின்ற போது அவருடைய ஆளுமை தொடர்பில் கேள்விகளை ஒரு சிலர் ஏற்படுத்துகிறார்கள். ஆகவேதான் இந்த விவகாரம் உற்று நோக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. உண்மையில் இளஞ்செழியன் அவர்களை இப்போது தமிழினம் கையாளவில்லை என்று சொன்னால் அவர் வடமாகாணத்தில் என்பிபியினுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கப்படுவார் என்ற ஊகங்கள் ஒரு சிலரால் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய மாற்று முறை ஒன்றை ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். அதாவது தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சிறப்புகளை, அவர்களுடைய போராட்டத்தை, அவர்களுடைய அரசியலை இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கக்கூடிய அயல் நாடொன்றினுடைய புலனாய்வுத்துறையினுடைய ஏவலின் அடிப்படையிலேயே இளஞ்செழியன் இப்படியாக வந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் ஒரு சிலர் முன்வைப்பதுண்டு. ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மைகள் உறுதி செய்யப்படவில்லை என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அதை தாண்டி சி.வி. விக்னேஸ்வரனையும் இளஞ்செழியனையும் எப்படி ஒப்பிடுவது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. காரணம் என்னென்று சொன்னால், சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் கொழும்பில் தன்னுடைய நீதித்துறை பணிகளை செய்தவர், கொழும்பிலேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஆனால் மாணிக்கவாசகர் இளஞ்செழியனை பொறுத்தவரை வடக்கு கிழக்கிலே அவலங்களோடு வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தவர், அவர்களுடைய துன்பங்களோடு வாழ்ந்தவர், அவர்களுக்கான தீர்ப்புகளை, அவர்களுக்கான வழக்குகளை கையாண்டவராக ஓய்வு பெற்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் இந்த மக்களினுடைய துன்பங்களை உணர்ந்தவராக இருக்கிறார். ஆகவே இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை அவர் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவா அல்லது கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவா அவர் மாறப்போகிறார் என்ற கேள்வியும் இன்னும் ஒரு சிலரால் வைக்கப்படுகிறது. ஆக இளஞ்செழியன் என்ற ஒரு பெயரை வைத்து பல்வேறு சதிவலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் இங்கே முன்னகர்த்த வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீதிபதியினுடைய புலம்பல் தொடர்பாக விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கமாக பார்க்கிற போது தமிழ் மக்களுக்கு ஒரு ஆளுமையான அரசியல் தலைமையினுடைய தேவையும் உணரப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆளுமைகளினுடைய தேடலோடு, ஒரு தலைமைத்துவ தேடலோடு நீண்ட காலமாக காத்திருக்கக்கூடிய ஈழத்தமிழினம் இவரா அவரா என்று சொல்லி எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உண்மையில் ஒரு முழுமையான நிதானித்து முடிவெடுக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைமை தமிழ் மக்களுக்கு தேவையாக இருக்கிறது. அது யார் என்ற கேள்வி இப்போது எழுகின்ற நிலையில் உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சி இது தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை அடித்து பிடித்து வெளியிட்டிருக்கிறது. அதாவது அதனுடைய பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக கட்சியினுடைய செயற்பாளர், கட்சியினுடைய ஒரு அங்கத்தவரே முன்னிறுத்தப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் டிடிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியோடு இணைந்து இந்த வடமாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளப் போவதான அந்த நகர்வுகளும் பேச்சுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீளவும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இவர்கள் உருவாக போகிறார்கள் என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்தியாவினுடைய துணை தூதரகத்தினுடைய வேண்டுகோள், அதாவது வடமாகாண சபையில் நீங்கள் உங்களுடைய கருத்து மோதல்களுக்கு அப்பால் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், இந்த சபையை நீங்கள் கைப்பற்ற விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டதாகவும் அதன்படியாக இப்படியான ஒரு நகர்வு இடம்பெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நடைபெறாத ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கலைந்து போன தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீளவும் நடைபெறுமா இல்லையா என்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தலுக்காக ஒன்றிணைவது என்பது தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் பலம் கூட்டுப்பலமாக மாறுவது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தான் இங்கு பேசுபொருளாக இருக்கிறது. இதுவரை காலமும் தமிழ் தேசிய அரசியலின் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான அரசியலை செய்தவர்களாக, தங்களுக்குடைய வருவாய்களை, தங்களுக்கான சலுகைகளை பெறுவதற்கான அரசியலை செய்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ இந்த நாட்டினுடைய வடக்கு கிழக்கு பகுதியினுடைய பல்வேறு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், தொல்லியல் திணைக்களத்தினுடைய பிரச்சனை, வனஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய ஆக்கிரமிப்பு, இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. மக்களுடைய நிலம் பறிக்கப்படுகிறது, அவர்களுடைய வாழ்வாதாரம் சூறையாடப்படுகிறது, இப்படி நிறைய விடயங்கள் இருந்தும் இந்த அரசியல் தலைமைகளும் மக்களுடைய பிரதிநிதிகளும் எப்படியான அரசியலை செய்கிறார்கள் என்பது உங்கள் ஒவ்வொருவருடைய கண் முன்னே ஒரு சிறந்த தெளிவாக இருக்கப்படுகின்ற நிலையில் இந்த விவகாரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஆகவே மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் இந்த அரசியல் களத்திற்குள் வந்து விடுவாரோ என்ற எதிர்பார்ப்பில் பல்வேறு விதமானவர்கள் தங்களுடைய பல்வேறு விதமான கருத்துக்களையும் முரண்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு காலத்தில் இளஞ்செழியன் அவர்களை அழைத்து வருவேன், இங்கே என்னுடைய கட்சி சார்பாக அவரோடு சேர்ந்து போட்டியிடுவேன் என்றெல்லாம் சொன்னவர் இப்போது
இளைஞனியனை பல தரப்புகளிலும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கமாக அவருடைய ஆதரவாளர்கள் தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களினுடைய ஒரு நீதியினுடைய மிகப்பெரிய பிம்பமாக காணப்பட்ட இளஞ்செழியன் இப்போது ஒரு கேலிக்கான பொருளாக இவருடைய ஆதரவாளரால் மாற்றப்படுகிறார்கள் என்றால் காரணம் அவர் போட்டிக்கு வந்து விடுவார் என்ற அச்ச சூழ்நிலை. ஆக இங்கு தமிழ் மக்களுக்கான அரசியலை இதுவரை சரியாக செய்யாத ஒவ்வொரு தலைமைகளும் அச்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நகர்வுகள் எல்லாம் எந்த அளவுக்கு எப்படியான நகர்வுகளை கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம். ஆகவே கடந்த காலங்களிலே கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் நாங்கள் ஒரு தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அது அவசரப்பட்ட தீர்மானமாக இருக்கக்கூடாது என்பது தமிழ் மக்களினுடைய மிக பிரதானமான குறியாக இருக்கும். ஆகவே தமிழ் மக்களினுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கப் போவது யார்? இவர் எப்படி அதனை நிறைவேற்றப் போகிறார்? இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆகவே நாடுகள் தோறும் இடம்பெறுகின்ற பாராட்டு விழாக்களின் பின்னணியில் இந்த நகர்வுகள் தான் இருக்கப் போகிறதா என்ற கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் எதிர்த்தரப்பில் போட்டியிடக்கூடியவர்களாக பல்வேறு நபர்கள் தங்களை அடையாளப்படுத்த முன்னகர்த்த தயாராகிறார்கள். ஏற்கனவே சுமந்திரன் தான் போட்டியிடப் போவதாக சொல்லியிருக்கிறார். ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய பெயரை சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் இன்னும் பலர் குதைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பரதராச பெருமாள் கூட வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எல்லாரும் வரலாம். ஆனால் தமிழ் மக்களினுடைய அரசியல் தேவையை, தமிழ் மக்களுடைய இந்த 16 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய தலைமைத்துவ ஏக்கத்தை யார் பூர்த்தி செய்யப்படுகிறார்களோ அவர்கள்தான் இந்த அரசியல் தரப்பின் மிக முக்கியமான நபர்களாக வெற்றி குதிரையில் ஏறப்போகின்றவர்களாக இருக்கப் போகிறார்கள். ஆகவே ஒருவர் வர முன்னே அவர் மீது ஏற்படுகின்ற பயத்தினால் இப்படியான கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் எப்படி மக்களை நேசிக்கின்ற அரசியலை செய்கிறார்கள் என்ற கேள்விதான் இங்கு முன்வைக்கப்படுகிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே ஒரு நீதியினுடைய தேடல் ஈழத்தமிழீழத்தினுடைய அரசியல் பரப்பை பூர்த்தி செய்யப்பட போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உறவுகளே. நாளை மற்றொரு இன்றைய அதிர்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.